விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம், நம்பியூர்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரம் வருங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் வருங்க. இப்போ எப்படின்னாங்க, நம்ம சத்தியிலிருந்து கோபி வர அந்த பைபாஸ் ரோடு இருக்குதுங்கள, அதுலேருந்து இந்த அழுக்குழி இருக்குதுங்கள, உள்ள நம்பியூர் பிரிவு கோயம்புத்தூர் பிரிவுன்னு சொல்கிறாமல்ல, அந்த பிரிவுலேருந்து உள்ளே வந்தோம்னா அழுக்குழிங்க. அந்த அழுக்குழி ஏரியாவில் தான் வந்து நம்ம வந்து ஒரு 1.5 ஏக்கரை தோட்டம் பார்க்க வந்துருக்குறோங்க. 1.5 ஏக்கரை தோட்டம் வந்துங்க நம்மளுக்கு 2 பக்கம் வந்து தடவரிசை இருக்குதுங்க. ஒரு பக்கம் அதாவது காட்டுக்கு தெற்கு திசையில், இப்போ நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் காட்டினோட வாயுமூலையிலும் ஸ்டார்ட் பண்ணோம். வாயுமூலை கட்டாவில் நல்லா இருக்குது, நான் உங்களுக்கு காட்டல. இப்போ வாயுமூலையிலிருந்து குபேர மூலைக்கு காட்டினோட மேகோட்டு பொலியில் வந்துட்டுருக்குறோம். இப்போ குபேர மூலைக்கு வந்துட்டோம். இதான் குபேர மூலை. இப்போ இந்த தோட்டத்துக்கு வந்துங்க 2 பக்கம் வந்து தடவரிசை அமைஞ்சிருக்குது. எப்படின்னாங்க, ஒரு பக்கம் வந்து தார் ரோடு, இப்படித்தாங்க. இந்த நம்மளுக்கு வந்து தார் ரோடு முகப்பு. நான் பார்க்க வந்த காடு இதுதாங்க. இந்த கரண மரம் தெரியுது பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு குபேர மூலை. நம்ம தான் காட்டுக்குள்ளே தான் வந்தோம். இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா அக்கினி மூலைக்கு ஒரே நேர் தான். அப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா காட்டுக்கு கிழக்கு திசையில் ஒரு 10 அடி மண் தடம், அதுவும் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த 10 அடி மண் தடம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தோட்டத்துக்காரர் இருக்குது, அதுதான் தடம். அப்படியும் இருக்குது. நிலவரம் வந்து இப்படி தான் இருக்குது. இதுக்கு தண்ணி வசதி பார்த்திங்கன்னாங்க, இப்போ நம்ம குபேர மூலையிலிருந்து அக்கினி மூலைக்கு போயிட்டுருக்குறோம். தெக்கோட்டு பொலியில் ரோட்டு மேலே போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம காட்டுக்குள்ளேயே போய் காட்டுறேன். தண்ணி வசதிக்கு பார்த்திங்கன்னாங்க, ஒரு கிணத்துல வந்து கூட்டு வந்து 4 நாளைக்கு ஒரு முறை. கிணறு வந்து இந்த பங்கில் வராது, வேறு பங்கில் வருது. அதில் வந்து பைப் லைன் மூலிமா வருது. கிணத்துக்கு போயிட்டு வரக்கு போத்தடம் இருக்குது. இப்போது இந்த போர் வந்து தனிப்பட்ட முறையில் போர். இதுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் வச்சு இப்போதைக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு தனி சர்வீஸ் இல்லை, அந்த கிணத்து சர்வீஸில் சேஞ்ச் ஓவர் வச்சு பண்ணிக்கிறாங்க. இந்த போரில் சரியான தண்ணிங்க, நல்ல ஒரு வறட்சி காலத்துலேயே வந்து தண்ணி தாட்டக்கூடிய அளவுக்கு சரியான ஒரு தண்ணி வசதி. அப்புறம் தென்னை மரம் பார்த்திங்கன்னாங்க, காய் மரம் சால் மரம் வந்து மொத்தம் ஒரு 50 மரம் வருதுங்க. இந்த சால் மரங்கிறது இந்த காட்டை சுற்றி பொலியை சுற்றி இருக்கிற இந்த மரமெல்லாம் தான் சால் மரம். அப்புறம் அது போக உள்ள காட்டுக்குள்ளே முழுசுமே வந்து தென்னந்தோப்பு தான். என்னென்னா வாழை போட்டு விட்டுக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. அந்த தென்னம்பிள்ளையும் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா காப்புக்கும் வந்துடுச்சு, காப்புக்கு வர கண்டிஷன்லையும் இருக்குது. இந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. முழுசாகவே 1.5 ஏக்கரா முழுசுமே தென்னந்தோப்பு. இடையில வந்து வாழை போட்டு விட்டுக்கிறாங்க. அது தென்னை மரம் பெருசாகி காய்ப்புக்கு வர வரைக்கும் வந்து வாழை போடுவாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வந்தோடனே ஒரு வாழை போட மாட்டாங்க. அப்புறம் உள்ள காட்டுக்குள்ளே பராமரிப்புலாம் நல்லா தான் இருக்குது. என்ன களை எடுக்கலை, களைக்கொல்லி அடிக்காது விட்டாங்க. மற்றபடி காடு வந்து அருமையான செம்மண், நீங்களே பார்த்துட்டுருக்குறீங்க. மண் வளம் சரி, நீர் வளம் சரி, அருமையான காடு. அதே மாதிரி தென்னை மரம் வந்து ஓரளவுக்கு நல்ல வித்து தான். நாட்டு மரம் தான் வச்சுக்கிறாங்க, ஹைப்ரேட்லாம் கிடையாது, நல்ல ஒரு வித்து. இப்போ நான் வந்து அக்கினி மூலையும் நான் பார்க்கல, அக்கினி மூலை உங்களுக்கு காட்டிடுறேன். அக்கினி மூலை வந்து தாரோடு முகப்புலையும் வருது, இந்த மண்தட முகப்புலையும் வருது.
இதுதான் இது என்ன மரம்? ஆயமரமா? இந்த ஆயமரம் தான் வந்து நம்மளுக்கு அக்னி மூலையாக இருக்குது. இதிலிருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு குபேர மூலை வரைக்கும் தார் ரோடு முகப்பு. தார் ரோடு முகப்பே பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி வருங்க. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இந்த மண் தடம் பார்த்திங்கன்னாங்க காடு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 200-250 அடி இந்த மண் தட முகப்பு வந்துடுங்க. இப்படித்தான் வந்து காடு வந்து ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது. மற்றபடி ஏரியா வந்து பாருங்கள், பக்கத்தில் இல்லை கரும்பு, வாழை, தென்னந்தோப்பு, இப்படி ஒரு சிறப்பான விவசாய ஏரியா தான். அருமையான ஒரு ஏரியா. கோபிக்கு இருந்து ஒரு 5 கிலோமீட்ரு, நம்பியூருக்கு ஒரு 10-13 கிலோமீட்ரு, இப்படி வந்து பெரிய பெரிய டவுனுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த மரமெல்லாம் பாருங்களா, நாட்டு மரம். மொத்தத்தில் காடு முழுசுமே இருக்கிறதெல்லாம் வந்துமே நாட்டு மரம் தான். ஹைப்ரேட் எதுவுமே இல்லை. ஒரு 1.5 ஏக்கரை 2 பக்கம் தடவசதியோட ஒரு சிறப்பான ஒரு தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நம்ம அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். அதாவது வந்து நம்ம தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி கிழக்கோட்டு பகுதியில் போயிட்டுருக்குறோம். அந்த மண் தடத்து மேலே தோட்டமெல்லாம் பாருங்கள், நல்ல வாழை, தென்னந்தோப்பு. உங்களுக்கு இந்த புல் பூடெல்லாம் முளைச்சதுனால பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் காடு சுத்தம் இல்லாமல் இருக்கும். அது வந்து மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா களைக்கொல்லி அடித்து விட்ருவாங்க. இந்த 2 நாளாக மழை பெஞ்சதுனால களைக்கொல்லி அடிக்கலை. அதே மாதிரி நான் பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் ஒரு கிணறு. இது வந்து பக்கத்து காட்டு கிணறு. எல்லாமே தண்ணி இருக்குது. எல்லாம் நல்ல தண்ணி ஏரியாங்க. அதில் கரும்பு, மேக்ஸிமம் கரும்பெல்லாம் வந்து கரும்பு வாழைன்னு இருந்துச்சுனாவே தண்ணி இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. கரும்பு வாழை இருந்துச்சுனாவே ஏரியா தண்ணி ஏரியான்னு தான் அர்த்தம். இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்குது. நாட்களில் நின்றுட்டுருக்குறாங்க பாருங்கள் நம்ம பைக்கெல்லாம். அதான் ஜலமூலையும் கட்டாகலை, எந்த மூலையுமே கட்டாகலைங்க. 4 மூலை நல்லா இருக்குது. காடு வந்து ஒரு சதுரம்னு சொல்ல முடியாது, ஒரு 200 அடி அகலம் இருந்துச்சுன்னா ஒரு 250 அடி நீளம், அந்த மாதிரி ஒரு குத்துமதிப்பான கணக்கு. ஒரு செவ்வாய் டைப்பில் இருக்குது. இந்த காட்டினோட விலை வந்து பார்த்திங்கன்னாங்க 1 ஏக்கர் விலை. இதுதான் வந்துங்க நம்மளுக்கு ஜலமூலை. இப்போ ஜலமூலையிலிருந்து வாயுமூலைக்கு போகிறோம். இப்போ என்னென்னா வடகோட்டு பொலியில் ஜலமூலையிலேருந்து வாயுமூலைக்கு போகிறோம். அதுவும் ஒரே நேரு தான். காடெல்லாம் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. நல்ல ஒரு நீட்டான ஒரு செம்மண் காடு, நல்ல ஒரு வருமானத்தோடு இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு. விலை வந்து பார்த்திங்கன்னாங்க 1 ஏக்கர் வந்து 1.5 கோடி ரூபா சொல்கிறாருங்க. விலை வந்து கொஞ்சம் கடைசாக தான் சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஏரியாவில் அப்படி விற்கிதுன்னு சொல்கிறாங்க. அதனால் காட்டுக்காரர் சொல்கிற விலையை நான் அப்படியே சொல்லிட்டேன். அப்போ நாங்களே சொன்னோம், என்னென்னா கொஞ்சம் விலை கடைசாக தெரியுதுங்களாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி வாங்கலாம், அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுசரித்து பண்ணினாலும் பெரிய லெவலில் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு சிட்டிங் போய் பார்த்தா தான் தெரியும். என்ன சொல்கிறதே கொஞ்சம் அதிகமாக சொல்லும்போது யாருமே வரமாட்டாங்க, எனக்கே புரியுது. வேறு வழி இல்லை. இந்த மாதிரி தோட்டமெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. நல்ல தோட்டம் வாஸ்துபடி வைக்கிறதும் வந்து விலை அதிகமாக சொல்கிறாங்க. நாங்களும் மீடியேட்டருக்கு வந்து டெய்லியும் வந்து காடு தோட்டம் தொலைவி போட்டால் தான் ஒரு 100 தோட்டம் போட்டால் ஒரு 4 தோட்டம் வியாபாரம் ஆகுது. நாங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம்? இதுதான் வந்துங்க இந்த காட்டுக்கு உண்டான வாயுமூலை. முதல்ல உங்களுக்கு காட்டல, அதனால் இப்போ காட்டலான்ட்டு வந்துட்டேன். இதான் நிலவரம் இப்படித்தான் இருக்குது. நம்ம இதிலிருந்து குபேர மூலைக்கு போயிட்டோம், ரோட்டு மேலே எல்லாமே பார்த்துட்டோம். இதான் நிலவரம் இப்படித்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக வந்து நான் அந்த வீடியோவில் இதை சொல்லக்கூடாது. கமெண்ட்டில் வந்து கேட்டால் கூட நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நான் ஃபோனில் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பிக்கை, இது என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன்.
ஒரு 1.25 ரூபா ரேஞ்சுக்கு தான் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அது 5 ரூபா குறைக்கிறாரோ 3 ரூபா குறைக்கிறாரோ அதெல்லாம் சொல்ல முடியாது. மற்றபடிக்கு வந்து மண்ணும் சரி, நீர் வளமும் சரி, மண் வளமும் சரி, காட்டினோட அமைப்பும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த மாதிரி குறையுமே இல்லை. ஒரு வீடு கட்டி ஒரு குடித்தனம் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏரியா. இப்படி தாங்க நிலவரம். ஏற்கனவே வந்து நான் விலை அதிகமாக போடுறேன்னு எனக்கு கழுவி ஊற்றுறீங்க. எனக்கு புரியுது. வேறு வழி இல்லைங்க. காட்டுக்காரர் எதுவும் சொல்கிறாரோ அதான் நான் சொல்ல முடியும். நான் எக்ஸ்ட்ரா பெட்டிங்கெலாம் போட முடியாது. உண்மை என்ன நிலவரமோ அதை தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜலமூலையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆட்கள் நின்றுருந்தாங்கல்ல, அதில் காட்டுக்காரரும் ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நான் பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு வீடியோவிலேயும் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக 4 மூலையும் காட்டிக்கிறேன். இருக்கிற விவரம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டேன். இதுக்கு சம்மந்தப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க. தோட்டம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிறை குறைகள் இருந்தால் வழக்கம் போல் கமெண்ட்டில் தெரிவிங்க. மற்றபடிக்கு உள்ளபடி தான் நான் போடுவேன். நானாக வந்து ஒரு பூமியை குறைச்சி சொல்கிறக்கோ ஏற்றி சொல்கிறக்கோ எனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு மீடியேட்டர் தான். வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. இந்த காட்டை பற்றி வேறு ஏதாவது விளக்கம் தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.